இங்க 2 சகோதரர்கள் இருக்காங்க. மூத்தவன் எப்பொழுதும் தகப்பனோடு இருந்து தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தவனாய் இருக்கிறான். இளைய மகனோ தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டு வேற வழி இல்லாம தகப்பனுடைய இரக்கத்துக்காக தகப்பனிடத்தில் வந்து நிற்கிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக ஒரு பெரிய விருந்து பண்ணுறாரு. அப்போ இந்த மூத்த குமாரனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் உள்ள வர மனமில்லாமல் வெளியே நிற்கிறதை பார்க்கிறோம். ஏன் அவனுக்கு உள்ள வர்றதுக்கு மனசு இல்லை? அவன் தன்னை நீதிமானாகவும் தன் தகப்பனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவனாகவும் பார்த்து தன் சகோதரனை பாவியாகவும் அற்பமாகவும் எண்ணினதுனால அவனுக்கு வீட்டிற்குள் வருவதற்கு மனமில்லாமல் போயிற்று. இன்றைக்கு நீங்களும் கூட உங்களை நீதிமான்கள் என்றும் மற்றவர்களை அற்பமாகவும் எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே.